ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் என்ன பிளெஸ்ஸிங்ஸ் மிராக்கிள்ஸ் வந்து நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ 4 பயல் வச்சுருக்கேன். பயல் 1, பயல் 2, பயல் 3 அண்ட் பயல் 4. உங்களுடைய இன்ட்யூஷன் படி எது உங்களுக்கு தோணுதோ நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் 2 பயல் சூஸ் பண்ணி பார்க்குறதுனா கூட பார்க்கலாம். ஸோ சூஸ் பண்ணுங்கள். ஓகே, பயல் 1 சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுக்குரிய கார்ட் த வேர்ல்டு 21. ஸோ உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து 1 சீரீஸ், 3 சீரீஸ், 9 சீரீஸ், மேஷம், சிம்மம், தனுசு ராசி லக்னமாக இருக்கலாம். நீங்கள் லைஃப்பில் நிறைய கோ த்ரூ பண்ணிட்டு வந்துட்டீங்க. பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ், லெசன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி இங்கே தெரியுது. அது ஃபேமிலியில் அண்டு உங்களுடைய ஒர்க் சைடில். ஸோ இப்போ வந்து உங்களுடைய மனசு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு நியூ லைஃப், நியூ சைக்கிள், நியூ பிகினிங் பிகின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ மனசில் ஒரு தைரியம், ஒரு சந்தோஷம், ஒரு ஃப்ரீ மைண்ட் செட், ஒரு பிக் ரிலீஃப் ஆக போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, சிலருக்கு இந்த ஒரு கார்மிக் சைக்கிள், இந்த பாண்டிங், இந்த பர்சன் யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த கனெக்டிவிட்டி வந்து ஒரு ஸ்டாப் ஆக போகுது, என் பண்ண போகிறீங்க. ஸோ சில விஷயங்கள் வந்து புரிஞ்சிருப்பீங்க உங்கள் லைஃப்பில் வந்து இனிமேல் எப்படி இருக்கணும். ஸோ உங்களுடைய க்ரோத், உங்களுடைய லைஃப் சைக்கிள், ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு பிகின் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அதர் திங்ஸ் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு நியூ சோல்மேட் அப்படின்றது வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மீட் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி இங்கே வந்து உங்களுடைய பிஸ்னஸ் சைடு, உங்களுடைய ஒர்க்கில் ஒரு டீம் ஒர்க் அப்படின்றது வந்து இருக்குது. அதே மாதிரி பிஸ்னஸில் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப், நியூ கிளைண்ட்ஸ், ஒரு நியூ டெவலப்மெண்ட், ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்குங்க. ஸோ புதுசாக நீங்கள் வந்து பண்ண நினைக்கிற விஷயங்கள் வந்து பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ ஓவரால் இங்கே வந்து ஒரு குட் எனர்ஜி தான் தெரியுது, பாசிட்டிவ் வைப் தான் தெரியுது. சிலருக்கு வந்து ஒரு ட்ராவலிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கலாம். சிலருக்கு வந்து ஃபுட், ஒரு குக்கிங் சைடு, சிலருக்கு வந்து சோஷியல் மீடியா, யூடியூப். ஸோ அப்படிலாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸில் வந்து ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அதர் ஸ்டேட், ஒரு கண்ட்ரி, அவங்க மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு நியூ கிளைண்ட்ஸ் அப்படின்றது வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றதும் தெரியுது. சிலருக்கு வந்து ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கும், புதுசாக படிக்கிறதுக்கும், இல்லை பெண்டிங் அப்படின்ற மாதிரியும் இங்கே இருக்குது. அதே மாதிரி சிலருக்கு வந்து ஆசைப்பட்ட விஷயம் படிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வந்து லாங்குவேஜ் புதுசாக கற்றுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவரால் உங்களுடைய எனர்ஜி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ரிலீஃப் அப்படின்றது தெரியுது. நியூ ஸ்டார்ட் அப் தெரியுது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, பயல் 2 சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது வந்து உங்களுக்குரிய ரீடிங் 4 ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ 4 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு குட் கார்டு. நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண உங்களுடைய ஒர்க்கில், உங்களுடைய தொழிலில் அதுக்குரிய ஒரு சக்ஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த தருணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, அது வந்து வரப்போகுது. சிலருக்கு வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு க்ரோத் தெரியுதுங்க. நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற விஷயம் ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை சிலருக்கு வந்து வீடு, வண்டி, ஒரு புதுசாக ஒரு கிரக பிரவேசம் போகிறது, சிலர் வந்து லேண்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், வாங்கி விற்கிறது, கமிஷன் பேசிஸ், அதே மாதிரி வந்து ஒரு ட்ராவலில் வந்து
ட்ராவலிங் அந்த மாதிரியும் தெரியுது. அதாவது வந்து எப்படி இருக்குன்னா, அது ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. வண்டி வாங்கியிருக்கலாம், இல்லை வந்து ஸ்கூல் இந்த இந்த பாயிண்ட்டும் வருது. ஸோ டிரைவர்ஸாக இருக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸோ உங்கள் பேர், உங்களுடைய ஸ்தாபனங்கள் வந்து ஒரு பேர் பெறப்போகுது. அப்போ சிலருக்கு வந்து அந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது, சிலருக்கு பசங்களுக்காக ஒரு டெபாசிட் பண்ணுறது, பேரில் வந்து டெபாசிட் பண்ணுறது, சிலர் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கலாம், யூடியூபர்ஸாக இருக்கலாம். சிலர் வந்து இந்த மீடியாவில் வந்து ஒரு டெக்னிக்கலாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பேர் வந்து ஒரு பிரபலமாகிறதுக்கும், இல்லை ஏதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு க்ரியேட்டிவிட்டி தெரியுதுங்க. அந்த க்ரியேட்டிவிட்டிக்கு வந்து ஒரு மதிப்பு அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் அதில் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. சிலருக்கு வந்து உங்களுடைய ஐடியாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. சிலருக்கு வந்து பேரண்ட்ஸ் மூலயமா ஒரு சுமூகமான ஒரு சூழல், ஒரு நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு ஒரு அக்செப்டன்ஸ். அதே மாதிரி சிலருக்கு வந்து சொத்து கிடைக்கிறதுக்கும், சிலருக்கு வந்து மூதாதையர்களுடைய சொத்து கிடைக்கிறதுக்கும், சிலருக்கு வந்து லேண்டில் ஏதாவது பிரச்சனை, இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனை, அதாவது வந்து கோர்ட் கேஸ் போயிட்டுருக்கு, ஒரு பங்காளி சண்டை, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு வந்து மணி வைஸ் கிடைக்க போகுது. சிலருக்கு வந்து இந்த உங்களுக்கு வந்து இது வந்து வேலையில் சொல்லலாம். உங்கள்கிட்ட வந்து போட்டி பொறாமைகள் இருந்திருக்கும். அவங்களே வந்து ஒரு வாலண்டரியாக உங்கள்கிட்ட வந்து ஒரு சரண்டர் ஆகிறதுக்கும், இல்லை வந்து நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கும், ஒரு டீம் ஒர்க் பண்ணுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து ஒரு சக்ஸஸ் இருக்குது. ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்றதும் தெரியுது. பண்ண போகிறீங்க. உங்களுடைய ஒர்க்கில், உங்களுடைய பிஸ்னஸில் வந்து கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதர் திங் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கும், இல்லை வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ் எதுவாக இருக்கலாம், அது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பைல் 3 சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுடைய கார்டு குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் உங்களுடைய வைப் பார்க்கும்போது ஒரு மனதளவில் ஒரு ஸ்ட்ராங்கராக தெரிகிறீங்க. நிறைய பார்த்துட்டீங்க உங்கள் லைஃப்பில். நிறைய ஒரு கஷ்டமான பீரியட், ஒரு ஸ்ட்ரகிள்ஸ், சீட்டிங், ஃபேக் பீப்புள் அப்படின்றதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. பட் ஆனால் இன்னும் வந்து ஒரு மனசு வந்து ஒரு 100% வரல அப்படின்ற மாதிரி இருக்குது. 70% வந்துட்டீங்க, ஒரு 30% இன்னும் இருக்குது. ஸோ அந்த 70% என்ன பண்ணிகிட்ருக்கு உங்கள் மனசில் அப்படின்னா, உங்களுடைய ஒரு திறமை, உங்களுடைய நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்க, அதை வந்து யார் உங்களை வந்து குறைவாக மதிப்பீடு போட்டாங்க, யார் உங்களை வந்து தாழ்த்தி பேசினாங்க, யார் சீட் பண்ணாங்க, அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும், அவங்க முன்னாடி வந்து ஒரு பெருசாக உயரணும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு மனசில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற ஒரு பாத் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நைட் டைமில் வந்து ஒரு வண்டியில் போயிட்டுருக்கீங்க. அந்த லைட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பாதி தூரம் தான் அந்த டிஸ்டன்ஸ், அந்த லைட் தெரியும். ஸோ அதுதான் உங்களுடைய பேஸ்மெண்ட். அதை வச்சு தான் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. உங்கள் லைஃப்பை வந்து ஒரு நியூ சைக்கிள் பிகின் பண்ண போகிறீங்க. இங்கே வந்து எமோஷ்னல் விட உங்களுடைய க்ரோத், உங்களுடைய பொருள், உங்களுடைய ஒரு பொருளாதாரம், உங்களுடைய மணி வைஸ், உங்களுடைய வேலையில், உங்களுடைய வளர்ச்சியில் தான் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு நோக்கம் தெரியுது. ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்க. உங்களுடைய பவரை காமிக்க போகிறீங்க. அந்த டைம் வரப்போகுது, வந்திருக்கு. ஓகே. ஸோ ஓவரால் உங்களுடைய கார்ட் பார்க்கும்போது ஒரு தைரியம், ஒரு இண்டிபெண்ட், உங்களுடைய திறமைகள் வந்து நீங்கள் ஒழிச்சு வச்சுருக்கீங்களா, அதெல்லாம் நீங்கள் காட்ட போகிறீங்க. ஸோ அதே சமயம் நியூ திங்ஸ் படிக்கிறதா இருக்கலாம், ஒரு கோர்ஸ் ஒரு ஜாயின் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் தெரியுது. ஸோ இங்கே வந்து மெயினாக உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் தான் இங்கே ரைஸ் ஆகி போகுது. ஸோ அது உங்களுடைய பிளெஸிங்ஸ். ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக பைல் 4 சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுக்குரிய ஒரு கார்டு வந்து 3 of Wands வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு குட் கார்டு, பாசிட்டிவான வைப் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு Wands எனர்ஜி, ஃபயர் எலிமெண்ட் சைன் தெரியுது.
1 சீரீஸ், 3 சீரீஸ், 9 சீரீஸ். சிலர் வந்து உங்களுடைய சிலருக்கு வந்து இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு நீங்கள் பண்ணுற விஷயத்தில் ஒரு தீர்க்கமான முடிவுகள் எடுக்க போகிறீங்க. உங்களுடைய ஒர்க்கில், உங்களுடைய தொழிலில் ஒரு ஸ்தாபனம் வந்து ஒரு பெருசுப்படுத்த போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் அதுக்குரிய ஒரு முயற்சிகள், அதுக்குரிய ஒரு இம்ப்ளிமெண்டேஷன், அதுக்குரிய ஒரு ஐடியாஸ் அப்படின்றது வந்து பெருசாக தெரியுது. சிலருக்கு வந்து ஒரு வேறு ஊர், வேறு இடம், வேறு சரவுண்ட்ஸ் அப்படின்றது வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய விசன் அப்படின்றது வந்து இப்போதைக்கு உங்களுடைய ஃப்யூச்சர் அப்படின்றது தான் பெருசாக இங்கே இருக்குது. அதில் வந்து ஒரு சக்ஸஸும் தெரியுது. இது வந்து ஒரு லாங் டேர்மாக கூட இங்கே இருக்கலாம். அதுக்குரிய ஒரு உழைப்பு வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதுக்குரிய ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து உங்களுடைய குட் டைம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் பண்ணுற விஷயத்தில் வந்து ஒரு தைரியமாக பண்ணுங்கள். அதுக்குரிய ஒரு பிளான் வந்து ஒரு சக்ஸஸ் ஆக போகுது. சிலருக்கு வந்து ஒரு டீம் ஒர்க், ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்றதும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய எஃபர்ட் வந்து லீட் பண்ணிட்டு போகிறீங்க. அதில் வந்து ஒரு வெற்றியும் அடைய போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே எமோஷன்ஸ் விட உங்களுடைய க்ரோத், உங்களுடைய பிளான்ஸ், உங்களுடைய ஃப்யூச்சர் செல்ஃப் அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ உங்களுடைய ஆம்பிஷன், உங்களுடைய ஒரு உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அதை நோக்கி நீங்கள் போகிறீங்க. ஸோ உங்களுடைய ஒரு திங்கிங்கில் ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கெயின் பண்ண போகிறீங்க. புதிய ஒரு சரவுண்ட்ஸ், இல்லை பார்ட்னர்ஸ், இல்லை பிஸ்னஸ் ஒரு கனெக்டிவிட்டி அந்த மாதிரிலாம் தெரியுது. சிலருக்கு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி ஒரு நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு நீங்கள் தொழிலில் வந்து பண்ணுறதுக்கும் ஒரு ஐடியா அப்படின்றது இருக்குது. சிலருக்கு வந்து உங்கள் தொழில் வந்து எப்படி வந்து பிரபலமாகும், எப்படி என்ன பண்ணணும், எப்படி வந்து உங்களுடைய ஒர்க்கில் வந்து என்னென்ன நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுக்கு வந்து என்னென்ன நீங்கள் வந்து ஒரு வரைமுறை கொண்டு வரணும், அது வந்து ஒரு கரெக்டாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இங்கே இருக்குங்க. அதுக்குரிய ஒரு சக்ஸஸ் வந்து அப்படின்றது கிடைக்க போகுது. ஸோ அதுதான் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ். ஸோ ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.